வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிசம்பர் 26 மற்றும் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, தற்போது காலமான வாசுதேவன் என்பவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? அரசியலில் இருந்தாங்களா, இல்லை எழுத்தாளரா, திரைப்பட இயக்குனரா, இல்லை அரசாங்க அதிகாரியாக இருந்தவங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு எழுத்தாளர். அப்போது ஒரு மலையாள எழுத்தாளர் ஞானபீட விருது, அதாவது இலக்கியத்துக்கே வழங்கப்படுற உயரிய விருது தான் வந்து ஞானபீட விருது. அந்த ஞானபீட விருதை பெற்றவங்க தான் அவங்க வாசுதேவன் நாயர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இப்போ காலமாக இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தேசிய நதிகள் இணைப்பு முனைப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ? 1978, 79, 80, 81. இதை ஏன் இப்போ நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா மத்திய பிரதேஷில் வந்து பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த தேசிய நதிகள் இணைப்பு முனைப்பு திட்டத்தின் கீழே வந்து 2 நதிகளை இணைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அந்த 2 நதிகள் பார்த்தோம் அப்படின்னா கென் மற்றும் பெட்வா. அந்த 2 நதிகளை இணைக்கிறதுக்கு எந்த திட்டம்னு பார்த்தோம் அப்படின்னா தேசிய நதிகள் இணைப்பு முனைப்பு திட்டம். அது வருடம் வந்து 1980. இந்த இணைப்பு திட்டம் வந்து இந்த 2 நதிகளை இணைச்சதுக்கப்புறம் அதிலே வந்து மிதக்கக்கூடிய சூரிய மின்சக்தி திட்டத்தையுமே வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 221 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாயும் 2 கிலோமீட்டர் வந்து சுரங்கப்பாதை கீழே வரக்கூடிய கால்வாயும் இருக்குது. இது இந்த மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டம் சொல்கிறோம்ல, அது வந்து 103 மெகாவாட் வந்து நீர் மின்சாரமும் 27 மெகாவாட் வந்து சூரிய மின்சாரமும் இதில் வந்து தயாரிக்கப்படும். இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா, கென் மற்றும் பெட்வா அப்படிங்கிறது எந்த நதியோட துணை நதி அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ கென் மற்றும் பெட்வா மத்திய பிரதேசில் இருக்கக்கூடியது. அது எந்த நதியோட துணை நதி அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்வமித்வா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016, 19, 20, 18. இதில் ஸ்வமித்வா திட்டம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது ரூரல் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ், அதாவது இப்போ வந்து கிராமங்களில் வந்து இல்லை அவங்க ஒரு லேண்ட் வச்சுருப்பாங்க எல்லாத்தையும். ஒரு சிலருக்கு வந்து கம்மியாக 5 சென்டோ 10 சென்டோ 1 ஏக்கரோ அந்த மாதிரி குறிப்பிட்ட அளவில் ஒரு லேண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த லேண்டுக்கான நம்பர் ஒரு ஆர்டராக வந்து ஒரு நம்பர் கொடுக்குறது. இப்போ 58 லட்சம் ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இது மட்டும் என்ன பண்ணால் ரீகல் ரெக்கார்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு லீகல் ரெக்கார்டு தான். அப்போது இதன் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவென்யூ வரும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, சொத்து இருக்குது. அப்போ சொத்துக்கான வரி கட்டணுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ அந்த சொத்துக்கான வரி வந்து நீங்கள் கட்டுவீங்க. அப்போது அதுக்கான வந்து இப்போ யார்கிட்ட லேண்ட் இருக்குது, எவ்வளவு லேண்ட் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளவு வரி வரும், எவ்வளவு வந்து டேக்ஸை நீங்கள் கட்டணுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கவர்மெண்ட்டே இருக்கும். அதற்கான ஒரு இது கொடுக்குறதா வந்து கவர்மெண்ட்டு இந்த ஸ்வமித்வா ஸ்கீம். ஸோ அதான் சொல்கிறாங்க. இதன் மூலிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திஸ் இனிஷியேட்டிவ் also seeks to increase the property tax collection, thereby enhancing local governance. ஸோ இப்போ நம்ம வந்து டேக்ஸ் கலெக்ஷன் இப்போ வந்து இந்த கிராமங்கள் இந்த மாதிரி வரிகள் நிறையா வரும்போது என்ன பண்ண முடியும், ஸோ கிராமங்களோட நிர்வாகத்தை மேம்படுத்த முடியும். ஸோ அதான் சொல்கிறாங்க அதில். ஸோ the mapping process is crucial for creating accurate property records and ensuring transparency in land ownership. ஸோ மேப்பிங் ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிராமத்தோட வழிகள் எல்லாமே, வீடுகள், நிலங்கள், எந்த தோட்டங்கள் இப்போ இருக்கு இல்லையா, ஸோ ரோடு, நிலவழிகள், நீர்வழிகள் எல்லாத்தையும் மேப்பிங் மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லேண்ட் ரெக்கார்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ ஸ்வமித்வா ஸ்கீம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரூரல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான ஒரு ஓனர்ஷிப் கார்டு, அவ்வளோதான். அந்த ஓனர்ஷிப் கார்டு வந்து அது மூலிமா வந்து கவர்மெண்ட்டுக்கு லேண்டுலேருந்து ரெவென்யூ நிறையா வரும். அந்த ரெவென்யூ மூலிமா கவர்னன்ஸை நல்லா பண்ண முடியும், அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 39வது அகில இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம். ஸோ நமக்கு நல்லா தெரியும், பிக்சரில் வந்து மகாத்மா காந்தி இருக்காங்க. ஸோ மகாத்மா காந்தி தலைமையேற்ற ஒரே அகில இந்திய காங்கிரஸ் மாநாடுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பெல்காமில் நடைபெற்றதான். ஸோ 1924. ஸோ இப்போ 2024 வந்ததுனால அதோட 100வது ஆண்டு இருக்கு இல்லையா, அது செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது 1924 பெல்காம் காங்கிரஸ் செஷன் இஸ் பீயிங் செலிப்ரேட்டட் இன் பெல்காவி. அதாவது இப்போ வந்து பெல்காவின்னு மாறி இருக்குது, ப்ரீவியஸாக வந்து பெல்காம்னு இருந்திருக்கு. ஸோ மகாத்மா காந்தி தான் வந்து ப்ரிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான டிஸ்கஸ் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, ஸ்வராஜ் அண்ட் சர்வோதயா பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஃபீஸை வந்து 90% ஆஃப் த ஃபீஸ் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் இந்த கான்ஃபரன்ஸில் பேசினாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஹெல்ட் செப்பரேட் கான்ஃபரன்ஸ் அகைன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமைக்கு எதிராக வந்து ஒரு தனியாக ஒரு கான்ஃபரன்ஸே வந்து நடத்தி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காதி ஸ்பின்னிங் மேண்டேட்டரி, அதாவது காதியை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அது காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே காதி துணி தான் அணியணும் அப்படிங்கிறதையுமே வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை பற்றியும் பேசியிருக்காங்க.
ஸோ இப்போ வந்து இதோட 100வது ஆண்டுங்கிறதுனால இப்போ நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஸோ முக்கியமாக வந்து பெல்காம் 1924 அது எத்தனாவது காங்கிரஸ் மாநாடுன்னு கேட்டால் 39ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யார் இது ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்னா கங்காதர் ராவ். கங்காதர் ராவ்ங்கிறதா இந்த கான்ஃபரன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன இது அப்படின்னா இந்தியாவிலேயே கிராமத்தில் நடந்த முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எந்த இடத்துல நடந்தது, எந்த கிராமத்தில் இருந்து யார் அதற்கு தலைவராக இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது கிராமத்தில் நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாடு எது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவங்க வந்து இறந்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து பஞ்சாபில் பிறந்தவங்க. 2004 முதல் 2014 வரைக்கும் இந்தியாவில் 10 ஆண்டுகள் இந்திய நாட்டோட பிரதமராக இருந்திருக்கிறாங்க. 1991ஆம் ஆண்டு மாநிலங்களவைக்கு முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 1980லேருந்து 82 வரைக்குமே தேசிய திட்டக்குழு இருக்குது இல்லைங்களா, தேசிய திட்டக்குழுக்கு உறுப்பினராக இருந்திருக்காங்க. இப்போ நித்தி ஆயோக்னு மாற்றிட்டாங்க. திட்டக்குழுவோட உறுப்பினராக இருந்திருக்காங்க. 82 முதல் 85 வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னராக இருந்திருக்காங்க. 85 முதல் 87 வரைக்குமே திட்டக்குழுவோட துணைத் தலைவராகவும் பதவி வச்சுருக்காங்க. 1991 நமக்கு தெரியும் நரசிம்மராவ் வந்து காங்கிரஸில் வந்து ஜெயிச்சவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக மாறி இருக்காங்க. ஸோ அந்த மினிஸ்ட்ரியில் வந்து இவங்க வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காங்க 1991. ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி இவங்களோட பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா முதல் 5 ஆண்டு இருக்கும்போது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதை கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் தகவல் அறிமுறை திட்டமும் இவங்களோட முதல் டென்யூரில் கொண்டு வந்தது தான். அடுத்த இதில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது வந்து கொண்டு வந்தது வந்து உணவு பாதுகாப்பு சட்டம். அதே மாதிரி இப்போ இந்த விருது பார்த்தோம் அப்படின்னா கவிச்சோட கவிதை பித்தன் அப்படிங்கிறவருக்கு வந்து கவிக்கோ விருது வழங்கப்படுது. இது யார் கொடுக்குறாங்கன்னா சகோதரியும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அறக்கட்டளையும் தமிழ் இயக்கமும் சேர்ந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து 2025 குடியரசு தின அணிவகுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கான கருத்துருவா, அதாவது தீமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்வர்ணிம் பாரத் விராசட் ஆர் விகாஸ். இந்தியா தமிழில் சொல்லணும்னா பொன்மயமான இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு அப்படிங்கிறதான் வந்து 2025 குடியரசு தின விழா அணிவகுப்பு அதற்கான கருத்துரு. கல்விக் குறியீட்டில் இந்தியாவோட இடம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 123, 24, 25, 26. இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 124. அதாவது அமெரிக்காவோட உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய சிஐஏ தான் இந்த தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்தியா வந்து கல்வி அறிவில் 124, பாகிஸ்தான் வந்து 144 இருக்காங்க. உலகளவில் பார்த்தோன்னா சவுத் கொரியா முதல் இடம், லாட்வியா 2வது இடம், 3வது இடத்துல கியூபா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து விடுதலை வாங்கி 1947 விடுதலை வாங்கி அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து வெறும் 18% மக்கள் மட்டும்தான் படித்தவங்களாக இருந்தாங்க. 1951 பெண்கள் எடுத்துக்கிட்டோன்னா 10 பெண்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பெண்ணுக்கும் கம்மியானவங்க தான் படிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ எடுக்கும்போது வந்து 3 பெண்களில் 2 பெண்கள் படித்தவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ 2011 நம்மளோட கல்வி அறிவுங்கிறது வந்து 74% கிட்ட வந்துருச்சு. ஸோ 1990வது ஆண்டில் இருந்து தான் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடைப்பட்ட கல்வியறிவு விகிதம் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா, அந்த வித்தியாசம் வந்து குறைய தொடங்கினது 1990க்கு அப்புறம் தான். ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ வந்து இந்தியாவோட கல்வியறிவில் வந்து எத்தனை இடம் 124 இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ 2024 மக்களவைத் தேர்தல் நடந்ததில் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது எவ்வளோ ஓட்டிங் பர்சன்டேஜ் நடந்தது, அதில் மென் எவ்வளோ, விமன் எவ்வளோ, எந்த இடம் அதிகம், எந்த இடம் கம்மி, எத்தனை பேர் விமன் ஜெயித்தவங்க, விமன் யார், அதெல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க. அதைப்படி பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்ச வாக்குகள் பதிவாகிய இடம், அதாவது எந்த தொகுதி, எந்த மக்களவை தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னா துப்ரியா, பர்பேட்டாவா, தர்ராங் உதல்குரியா, கவுஹாத்தியா. ஸோ நமக்கு தெரியும் வந்து கவுஹாத்தி, துப்ரி எல்லாமே பார்க்கும்போது இது எல்லாமே வந்து அஸ்ஸாமோட மக்களவை தொகுதிகள். அப்போது அஸ்ஸாமில் ஒரு குறிப்பிட்ட இடம், அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு மக்களவை தொகுதி தான் அதிகபட்ச வாக்குகள் பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட்டிங் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியுது, போலிங் ஆயிருக்குன்னு தெரியுது. இதில் ஆண்களில் பார்த்தோன்னா 65.78% ஆண்கள் வந்து ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. பெண்களில் 65.5% பெண்கள் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 64.64 கோடி பேர் மொதல் தடவையாக வந்து ஹையஸ்ட் ஓட்டிங் இத்தனை பேர் பண்ணுறது மொதல் தடவை தான். ஸோ மொத்தமாக அதை பர்சன்டேஜ் எப்படி பார்த்தோன்னா 66.1% வருகிறது. ஸோ நாட்டிலே அஸ்ஸாமில் துப்ரிங்கிற மக்களவை தொகுதியில் தான் வந்து அதிகபட்ச வாக்குகள் நடந்தது இல்லையா. இப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா துப்ரி. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் வந்து 38.7, அதாவது லோயஸ்ட் போலிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீநகர். ஞாபகம் வச்சுக்கோங்க, லோயஸ்ட் போலிங் பர்சன்டேஜ் ஸ்ரீநகர், ஹையஸ்ட் போலிங் பர்சன்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா அது துப்ரி, அசாம். பெண்கள் பார்க்கும்போது 2024 800 பெண்கள் வந்து போட்டியிட்டு அதில் ஜெயித்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வெறும் 74 பெண்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதிகபட்சமான பெண்கள் போட்டியிட்ட மாநிலம்னு கேட்டால் அது மகாராஷ்டிரா. இப்போ 86% பேர் வந்து டெபாசிட் இழப்பு வந்து இது பண்ணியிருக்காங்க, டெபாசிட் இழப்பு நடந்திருக்கு. அதாவது
இப்போ பொது தொகுதியாக இருக்குது, அதில் போட்டிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து டெபாசிட் வந்து 25,000 வந்து கட்டணும். அதுவே வந்து தனி தொகுதியாக இருக்குது, எஸ்சி எஸ்டிக்கான தனி தொகுதியாக இருக்குன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து 12,500 கட்டினா போதும். அப்போது நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் கட்டிட்டு நீங்கள் வந்து எலெக்ஷனில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கான்ஸ்டிடியூவன்சிக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஓட்டிங் இருக்கும். அப்போது 1,00,000 ஓட்டு இருக்குன்னா நீங்கள் அதில் 6ல் 1 பங்கு வாங்கி ஆகணும். அப்போ அந்த 6ல் 1 பங்கு நீங்கள் வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு இந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து திரும்ப கிடைக்காது. இதுதான் அப்போ வந்து ஹையஸ்ட் ஓட்டிங் இப்போ வந்து துப்ரி, லோயஸ்ட் ஓட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீநகர். பர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா 38.7 லோயஸ்ட்டு, 92.3 வந்து ஹையஸ்ட்டு. அதே மாதிரி கோவிந்த் சிங் அவங்களோட மகன்கள்னு வந்து பார்த்தோம்னா அவங்களோட வீரம் நினைவாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீர பாலகர் தினம்ன்றதை டிசம்பர் 27ஆம் தேதி கொண்டாடுறோம். ஸோ அவங்கள வந்து என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா சாஹிப் ஜாதேக்கல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. 4 பேர் இருப்பாங்க. குரு கோவிந்த் சிங்கோட மகன் வந்து 4 பேர் இருக்காங்க. ஸோ அதை முன்னிட்டு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாடு முழுசும் 17 சிறுவர் சிறுமியருக்கு வந்து இந்த விருது கொடுக்குறாங்க. கலை, கலாச்சாரம், துணிச்சல், புதுமை, விளையாட்டு, தொழில்நுட்பம், சமூக சேவை, சுற்றுச்சூழல் இந்த மாதிரியான கேட்டகரிஸில் எல்லாமே கொடுக்குறாங்க. இதை தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு மாணவி வந்து வாங்கியிருக்காங்க, ஜனனி நாராயணன். அப்போ ஜனனி நாராயணன்கிறவங்க வந்து எந்த பிரிவில் வாங்கினாங்கன்னா கலை மற்றும் கலாச்சார பிரிவில். எதற்காக அப்படின்னா சங்கீத உபன்யாசங்களை வந்து தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஸோ இந்த 3 மொழிகள்லையுமே வந்து நடத்தினதுக்காக இந்த விருது கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமாக வந்து வீரபாலகர் தின விருது யாருக்கு நினைவாக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஒன்று வந்து குரு கோவிந்த் சிங் மகன் அவங்களோட மகன்கள் 4 பேர் அவங்களோட நினைவாக அவங்களோட வீரத்தை போற்றக்கூடிய வகையில் கொண்டாடப்படுது. ஸோ அவங்களோட எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா சாஹிப் ஜேதாக்கள். தமிழில் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா ஜனனி நாராயணன் அவங்க தான். அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் காட் ஒன் ஆஃப் த கோ டு குளோபல் டெஸ்டினேஷன் ஃபார் டேக் ஃபார் 2025. அதாவது 2025க்கு வந்து உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு எந்த சுற்றுலாத்தலம் வந்து இந்தியாவில் இருக்கிறது எந்த மாநிலம் வந்து கோ டு குளோபல் டெஸ்டினேஷன், அதாவது உலகத்திலே நம்ம வந்து வேர்ல்டு வைடு பார்க்குறோன்னா இந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு டேக் வாங்கியிருக்கு அப்படின்னா ராஜஸ்தானா, கர்நாடகாவா, அருணாச்சல் பிரதேஷா, மத்திய பிரதேஷான்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஸோ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேக்கை கொடுத்துருக்காங்க, ஒன் ஆஃப் தி கோ டு குளோபல் டெஸ்டினேஷன் ஃபார் 2025. எதற்கு அப்படின்னா முக்கியமாக வந்து நோட்டபிள் சைட்ஸ் நமக்கு தெரியும். கஜுராஹோ கோயில், அதில் இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ், அதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், அது மட்டும் இல்லாமல் த ஏன்சியன்ட் சிட்டி ஆஃப் மண்டு. ஸோ மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான நகரமாக இருக்கக்கூடிய மண்டு அப்படிங்கிற பழமையான நகரம், அதில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஆர்கிடெக்சர், கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ், லோக்கல் கிராஃப்ட்ஸ், ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஃபார்ம்ஸ், என்ஹான்ஸ் ஸ்டேட்ஸ் வைப்ரண்ட் கல்ச்சுரல் டேப்ஸ்ட்ரி. ஸோ அப்போது இந்த மாநிலத்தோட அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது சமூக திருவிழாக்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கைவினைப் பொருட்கள் இருக்குது, அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ் இருக்குது. இது எல்லாமே பார்க்குறதுக்காக இது எல்லாத்தையுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் இந்த லோக்கல் அந்த கல்ச்சுரல் வந்து நம்ம திரும்ப வந்து இது பண்ணணுங்கிறதுக்காகவும் வந்து இதெல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமாக வந்து நேஷ்னல் பார்க்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பந்த்கார், அந்த நேஷ்னல் பார்க் வந்து டைகர் பாப்புலேஷன் அதிகபட்சமான டைகர்ஸோட எண்ணிக்கை இருக்குது, அங்கே புலியோட எண்ணிக்கை இருக்குது. பன்னா நேஷ்னல் பார்க்கு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சீனரிக்கு வந்து ஒரு நல்ல வந்து வியூவிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி பார்க்ஸ் வந்து வைல்ட் லைஃப் ஈகோ டூரிசம் சம்மந்தமாகவும் வைல்டு லைஃப் சம்மந்தமாகவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ அது மட்டும் பார்க்கும்போது பச்சமாரி ஹில்ஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய துவாந்தர் வாட்டர் ஃபால்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில்கள், சிற்பங்கள், அந்த மாநிலத்தோட கலாச்சாரம், நடனம், அதோட லேண்ட்ஸ்கேப்பு, அதாவது நில அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்காக இருக்கலாம், இல்லை வாட்டர் ஃபால்ஸாக இருக்கலாம், இல்லை இப்போ டெசர்ட் அந்த மாதிரியான நிலையமைப்புகளாக கூட இருக்கலாம். இது வந்து அந்த மாநிலத்தோட ஒரு பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறதுனால தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த அவார்டில் ஒரு டேக் மாதிரி. ஸோ ஒன் ஆஃப் த கோ டு குளோபல் டெஸ்டினேஷன் ஃபார் 2025 இந்த டேக் வந்து வாங்கின ஸ்டேட்டு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேசில் ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, நிறைய பழமையான கோயில்கள் இருக்குது, சிற்பங்கள் செதுக்கப்பட்டது இருக்குது, நிறைய அருவிகள் இருக்குது, நிறையா மலைத்தொடர்கள் இருக்குது, புலிகள் சரணாலயத்துக்கு பேர் பெற்றது, அதிகமாக புலிகள் அங்கே தான் வளர்க்குறாங்க இந்தியாவிலேயே. ஸோ இதனால் இந்த இடத்த வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து ஒன் ஆஃப் த கோ டு குளோபல் டெஸ்டினேஷன் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹூ ரிசீவ் அஸ் ஸ்ரீ சந்திர சகேந்திர சரஸ்வதி நேஷனல் எமினன்ஸ் அவார்டு. இந்த நேஷனல் எமினன்ஸ் அவார்டை வாங்கினது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திர சிங்கா, நரேந்திர மோடி அவங்களா, ஜெய்சங்கரா, இல்லை நிர்மலா சீதாராமன் அவங்களா அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவங்க தான் வந்து இந்த ஸ்ரீ சந்திர சகேந்திர சரஸ்வதி நேஷனல் எமினன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா அவங்களோட லீடர்ஷிப்புக்காகவும் சவுத் இந்தியன் எஜுகேஷன் சொசைட்டி அதுக்காகவும் வந்து இந்த
அவார்டு அவங்க வாங்குறாங்க. ஸோ குட் கவர்னன்ஸ் டே எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். குட் கவர்னன்ஸ் டே அப்படிங்கிறது டிசம்பர் 25 இல்லையா? அப்போது இது மூலியம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விக்சித் பஞ்சாயத்து கர்மயோகி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணுறாங்க. விக்சித் பஞ்சாயத்து கர்மயோகி எதுக்காக அப்படின்னா 100th பர்த் அனிவர்சரிக்காக தான். வாஜ்பாய் அவங்களோட 100 பர்த் அனிவர்சரியாக தான் வந்து நம்ம வந்து குட் கவர்னன்ஸ் டேவை கொண்டாடுறோம். ஸோ த இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு ஸ்ட்ரென்தன் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லையா? பஞ்சாயத்து ராஜ் வந்து நிறுவனங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும். அதே மாதிரி இந்த இனிஷியேட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா பிரசாசன் கவுன் கி அவர் கம்பைன். ஸோ அது கூட நமக்கு தேவையில்லை. முக்கியமாக எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒடிஷா, அஸ்ஸாம், குஜராத், ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த 4 ஸ்டேட்லேயே முக்கியமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒடிஷா, அஸ்ஸாம், குஜராத், ஆந்திர பிரதேஷ். த எய்ம் இஸ் டு ப்ரொமோட் சிட்டிசன் இன்வால்மெண்ட் இன் டெசிஷன் மேக்கிங். ஆமாம், ஒரு சமூகம் சம்மந்தப்பட்டு ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடியதில் ஒரு குடிமகனாக வந்து அவரோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, அதை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறதும் வந்து முக்கியமான ஒன்றா இருக்குது. இதுதான் குட் கவர்னன்ஸ் டேவோட எய்மாக இருக்குது. was the president of a first CPI கான்ஃபரன்ஸ், அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட முதல் பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து எம்என் ராய், சிங்காரவேலு செட்டியார், அபானி முகர்ஜி, நாராயண் பலேக்கர். இதில் ஆன்சர் வந்து சிங்காரவேலு அப்படிங்கிறவங்க தான். ஸோ டிசம்பர் 26, 2024 பார்க்குறோம் அப்படின்னா சிபிஐயோட 100th ஃபவுண்டேஷன் டே இல்லையா? அப்போ 1924 சிபிஐ ஃபவுண்டேஷன் ஆகுது. அப்போது 1925 ஃபர்ஸ்ட் கான்பூரில் தான் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடக்குது ஃபவுண்டேஷன் பண்ணதுக்காக. ஸோ வந்து கான்ஃபரன்ஸ் வந்து 1925 தான் வந்து இதாவது இந்த 24 முடியும் போது 100th இயர் ஆரம்பிக்குது. ஸோ 1925 வந்து கான்பூரில் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸில் சிபிஐ இது பண்ணுறாங்க. ஸோ கான்ஃபரன்ஸ் மெட் அண்டர் த பிரசிடென்சி ஆஃப் சிங்காரவேலு தான், அவர் தான் தெரியும். ஸோ எதன் மூலியமாக இதோட தாக்கத்தில் வருது அப்படின்னா போஸ்ட் ரஷ்யன் வார் இல்லையா? அதாவது அப்போ நடந்த ரஷ்ய புரட்சி 1917 ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட இன்வால்மெண்ட் அதிகமாக வருது. நம்ம இந்தியாவுக்கான ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கணும், சோஷியலிஸ்டிக் பார்ட்டி ஒன்று இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் ஏகப்பட்ட நிறைய முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. அதில் வந்து எம்என் ராய், அபானி முகர்ஜி அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்களாக இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு பார்க்கும்போது வந்து நமக்கு தெரியும் எம்என் ராய்ங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும், அதுக்கான அசம்பிளி வேணும் அப்படிங்கிறதையுமே வந்து கோட் பண்ணுறாரு. 1934 வந்து இது பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சிபிஐ வந்து முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா ஆர்கனைசிங் ஒர்க்கர்ஸ் அண்ட் பீசன்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து. ஸோ வந்து வேலை பார்க்கக்கூடிய மற்றும் விவசாயிகளோட மூமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கிசான் சபா, அதாவது அகில இந்திய விவசாயிகள் சங்கம்ங்கிற மாதிரியான நிறையா வந்து சபாக்களுக்கும் இவங்க வந்து ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்திருக்காங்க சுதந்திர போராட்டத்தில். ஸோ வந்து சிபிஐயோட முதல் கான்ஃபரன்ஸ் கான்பூர் 1925. ஸோ சிங்காரவேலு அப்படிங்கிறவங்க தலைமையில் நடக்குது. இதுதான் வந்து இதோட இது. ஸோ குயிக்காக ஒரு விஷயம் மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் தற்போது காலமான வாசுதேவன்கிறவங்க எந்த துறை தொடர்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட்டர், ஞானபீடு வருது வாங்கினவங்க, மலையாளி அவங்க ஒருத்தர். ஸோ தேசிய நதிகள் இணைப்பு திட்டங்கிறது 1980 கென் பெட்வா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2 நதியும் எந்த நதியோட துணை நதியாக இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஸ்வமித்வா திட்டம்ங்கிறது 2020 ஒன்றும் இல்லை, லேண்டு ஓன் ப்ராப்பர்ட்டி, அவ்வளோதான். லேண்ட் ஓனர்ஸ்க்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இது வருது, கார்டு கொடுத்துருவோம். அந்த கார்டு மூலிமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ வரும். இதன் மூலிமா ஒரு குட் கவர்னன்ஸ் நடக்கும், அவ்வளோதான். ஸோ 39 அகில இந்திய தேசிய காங்கிரஸ் 39th காங்கிரஸ்ன்னு வரும்போது அது காந்தியோட தலைமையில் இருந்தது. காந்தி அவங்க தலைமையில் இருந்த ஒரே கான்ஃபரன்ஸ் வந்து பெல்காம். ஸோ அது வந்து அதோட 100வது வருஷம் வந்து வரதுனால கொண்டாடுறோம். ஸோ மன்மோகன் சிங் அவங்க இப்போ தற்போது காலமாயிருக்காங்க. ஸோ 2004 to 2014 வந்து 10 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க 1991 மாநிலங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாங்க, மத்திய நிதி அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. 1980 to 82 திட்டக்குழுக்கு உறுப்பினராகவும் 85 87 துணைத் தலைவராகவும் திட்டக்குழுக்கு துணைத் தலைவராகவும் இருந்தவங்க. அதேமாதிரி 82 to 85 இடப்பட்ட காலத்தில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னராகவும் இருந்திருக்காங்க. ஸோ கவிக்கோ விருது வாங்கினது வந்து கவிதைச்சுடர் பித்தனுக்கு வாங்கியிருக்காங்க கவிக்கோ விருது. ஸோ அதே மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தோட இந்த குடியரசு தின விழாக்கான அணிவகுப்புக்கான தீம் என்னென்னா தமிழில் பார்த்தோன்னா பொன்மயமான இந்தியா, பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கல்வி குறியீட்டில் இந்தியாவோட இடம் 124, உலகத்தில் உலக முதலிடம் தென்கொரியா. ஸோ 2024 மக்களவைத் தேர்தலில் அதிகபட்ச வாக்கள் பதிவான இடம்னு பார்த்தோம் அப்படின்னா துப்ரி, அஸ்ஸாம். லோயஸ்ட்டு போலிங் பர்சன்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் 38.7. ஸோ எத்தனை பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா 74 பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க 2024. ஸோ குரு கோவிந்த் சிங் அவங்களோட 4 மகன்களோட வீரம் துணிச்சலுக்கான நினைவாக கொண்டாடுறப்ப தான் வீர பாலகர் தினம் டிசம்பர் 26. ஸோ ஜனனி நாராயணன்கிற பெண் வந்து மாணவி வந்து வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு சேர்ந்து.
ஸோ எந்த ஸ்டேட் வந்து ஒன் ஆஃப் தி குளோபல் டெஸ்டினேஷன் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். அறிவிச்சது யார் அப்படின்னா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். ஸோ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி நேஷனல் எமினன்ஸ் அவார்டு வாங்கினது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெய்சங்கர் அவங்க. ஸோ குட் கவர்னன்ஸ் டே டிசம்பர் 25. ஸோ இவங்களோடது. சரி, இப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் அவங்களோட பிறந்தநாள் நினைவாக தான் வந்து இதை வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ இப்போ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இது வந்து ஒரு சிட்டிசனோட கடமையை வந்து, அதாவது ஒரு சமூகம் சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவங்களோட இன்வால்மெண்ட் அதிகரிக்கணுங்கிறதும் ஒரு முக்கியமான எய்மாக இருக்குது. ஸோ சிபிஐ கான்ஃபரன்ஸோட ஃபஸ்ட் பிரசிடென்ட் பார்த்தோன்னா சிங்காரவேலு செட்டியார் 1925 கான்பூரில் நடந்த கான்ஃபரன்ஸு. ஸோ இதோட 100வது வருஷம் ஆரம்பிக்கிறனால இது ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ கண்டினியூவாக நீங்கள் வீடியோஸ் பார்த்து படிச்சுக்கிட்டே இருப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே இருப்போம். வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை அட்டன் பண்ணி வரக்கூடிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறோம். ஆல் தி பெஸ்ட்.